நீங்கள் இயல்பான உறவில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் மார்ஃபாலஜியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், கருத்தரிக்கிற வாய்ப்பும் ரொம்ப அதிகரிக்கும். அதனால் ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனநிலை, ரெகுலரான தாம்பத்திய உறவு, இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆரோக்கியமான விஷயங்கள் என்னன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். ஒன்று சிகரெட்டு, மது போன்ற பழக்கங்களை நிறுத்துங்க. டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், நார்மலாக வச்சுக்கோங்க. ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறது பெண்களுக்கு 2.5 மடங்கு பாதிப்பு ஏற்படுத்தும், ஆண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிபி, சுகர் மற்ற பிரச்சனைகள் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகர் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உருச்சிதைவான விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும், விந்தணுக்களை எல்லா விதத்திலையும் பாதிக்கும். டயட், நல்ல காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் கிடைக்கும். எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ணணும். ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்குவென்சி ஆஃப் செக்ஸ் வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே வச்சுக்கணும். கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும், ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும். அதே மாதிரி க்ரீன் டீ வாரத்துக்கு ரெகுலராகவே சாப்பிடுங்க. அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது. மனதை சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வேணும். இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான விந்தணுக்கள்.